பாமகவின் சித்திரை முழுநிலவு எழுச்சி மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இதோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகிறார். ஹலோ. இது வங்கக்கடலா அல்ல சிங்கக்கடலா? மாமல்லபுரம் திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து இறுதியாக எழுச்சி உரை ஆற்ற இருக்கின்ற உலகில் வாழ்கின்ற 2.5 கோடி வன்னியர்களுக்கு விடிவெள்ளி நம்முடைய சமூக நீதி காவலர், மக்கள் காவலர், மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களே, எனக்கு முன்பு பேசிய மாநில வன்னியர் சங்கத்தின் தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்களே, கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்களே, இந்த மாநாட்டு திடலை மிக சிறப்பாக வடிவம் அமைத்து கொடுத்த முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி அவர்களும், இந்த மாநாட்டில் நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற மாநில வன்னியர் சங்கத்தின் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இரவு பகலும் இங்கே தங்கி அழகுமிக்க இந்த திடலை நமக்கு கொடுத்த திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே, கார்த்திக் அவர்களே, வைத்தி அவர்களே, தங்க ஐயாசாமி அவர்களே, ஆந்திராவிலிருந்து இங்கே இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சொந்தம் ஆந்திரா சுரங்கத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு கொல்லூர் ரவீந்திரா அவர்களே, தம்பி ராஜன் அவர்களே, கர்நாடகாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மேயர் மரியாதைக்குரிய திரு பி.ஆர். ரமேஷ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நரேந்திர பாபு அவர்களே, மரியாதைக்குரிய ஷடி விஜயகுமார் திகழர் அவர்களே, மரியாதைக்குரிய என் கிருஷ்ண மைசூர் சம்புகுல சத்திரிய சங்கத்தை சார்ந்தவர்களே, சிங்கமகளூர் ரவிக்குமார் அவர்களே, வாசு கர்நாடகா வன்னியகுல சத்திரிய சங்கத்தின் வாசு அவர்களே, மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற குள்ளப்பன் மணியன் கவுண்டர் அவர்களே, லண்டனில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பாப்பா வெற்றி அவர்கள், சாமுசாவன் மாநில தலைவர் முனைவர் சிவபிரகாசம் அவர்கள் மற்றும் நேரமின்மை காரணத்தால் மேடையில் இருக்கின்ற அனைத்து சொந்தங்களே, எங்களுடைய அன்னை மேடையில் இருக்கின்றார்கள். இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அண்ணன்மார்களே, என் அக்காமார்களே, தாய்மார்களே, என் உயிரினு மேலான அன்பு சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்களை அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். இரு கரங்களை கூப்பி உங்களை வணங்கி நான் வரவேற்கின்றேன். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அள்ளிக்கொடியை இழுத்தா பள்ளிக்கொடி வரும்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். த சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு வன்னியர்கள். அப்படிப்பட்ட நம் சொந்தங்கள் இன்று மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு
இங்கே அந்த நேரத்திலே இங்கே சந்திக்கின்றோம். இது ஏதோ ஒரு சமுதாய சந்திப்போ ஜாதி சந்திப்போ கிடையாது. இது நம்முடைய குடும்ப சந்திப்பு. வேற யாருக்கும் இப்படி அமையாது. இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய தொப்புள் குடி உறவுகள், என் சொந்தங்கள். இங்கே ஏதோ வந்தமா போனமா கிடையாது. இந்த சந்திப்பில் வரலாறு இருக்கிறது. இது சாதாரண சந்திப்பு கிடையாது. இதற்கு முன்பு இதே மண்ணிலே ஆயிரம் ஆண்டுகள் நம் சொந்தங்கள் இதே மண்ணிலே சித்திரை முழுநிலவு நேரத்திலே அந்த மணல் கடற்கரையிலே சோறு எடுத்துக்கொண்டு அங்கே சந்தித்தார்கள். ஆயிரம் ஆண்டுகள் நம்முடைய பாரம்பரியம் இது. அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி தான் இங்கே நாம் சந்திக்கின்றோம். ஏதோ அரசியல் கூட்டம் கிடையாது. இது நம்முடைய வரலாறு. இந்த சந்திப்பில் எனக்கு இவ்வளோ எழுச்சியாக நடைபெறுகின்ற இந்த மாநாடு, தமிழ்நாட்டின் வரலாற்றில் இப்படி ஒரு மாநாடு யாரும் நடத்தியது கிடையாது என்று அவ்வளோ செய்திகள் என்று எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று. காரணம், 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள். இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் நானும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன். காடுவெட்டியார் மறையவில்லை, நம்முள் இருக்கின்றார். அவருடைய கனவு ஐயா காலத்தில் தமிழ்நாட்டை நாம் சொந்தம் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்ற அவரை கனவு அது. அதை நினைவாக்குவது இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அந்த காலத்தில் நான் சொன்னது போன்று இந்த விழாவின் பேர் இந்திர விழா, வசந்த விழா. அப்படித்தான் இந்த விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா, ஆந்திரா, ஏன் மலேசியா, சிங்கப்பூரிலிருந்து வருகின்றிருக்கின்றார்கள் நம் சொந்தங்கள் எல்லாம். இன்று உலகத்தில் நம் சொந்தங்கள் 140 நாடுகளில் இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் இந்த காட்சிகளெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதை பற்றி நான் அதிக பேச போவது கிடையாது. இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பேச இருக்கின்றேன். மாலையில் 4 மணியிலிருந்து நாம் பார்த்தோம். எத்தனையோ படங்களை பார்த்தோம், காட்சிகளை பார்த்தோம், நடனம் பார்த்தோம், ஒளிப்படங்களை பார்த்தோம். அதில் இன்றைய நம் இளைஞர்களுக்கு நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு தெரியவில்லை. நெருப்பில் வந்தவர்கள் நாம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம், நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள் தான். அதே போன்று இந்த மண்ணை ஆண்டவர்கள், நம் குலத்தில் பிறந்த மன்னர்கள், ஜமீன்தார்கள், அது மட்டுமில்ல வள்ளல்கள், போராளிகள், தியாகிகள், அத்தனை பேரும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அதை சொல்வதெல்லாம் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான். சுதந்திரத்திற்கு முன்பு நினைத்து பாருங்கள், எத்தனை பேருக்கு தெரியும் நாகப்ப படையாட்சி? தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் தொடங்கிய சத்தியாகிரக போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி. இந்திய விடுதலை சத்தியாகிரக போராட்டம் அடித்தளம். இந்திய விடுதலை போரிலே, அந்த சத்தியாகிரக போராட்டத்திலே தென்னாப்பிரிக்காவிலே உயிர் நீத்த முதல் தியாகி மயிலாடுதுறை சார்ந்த நாகப்பன் படையாட்சி. இது எவ்வளவு பெருமை, இது எவ்வளவு பெரிய வரலாறு. இது யாருக்காவது தெரியுமா? இல்ல. ஏன் பின்னாடி படையாட்சின்னு பேர் வருது? வேற எந்த காரணம் இல்லை.
அஞ்சலை அம்மாள் வீரத்தாய், கடலூரை சார்ந்தவர். காந்தி அவர்கள் அவர்களை பார்க்க நேரில் வந்தவர். அது மட்டுமல்ல, காந்தி அவர்கள் பார்க்க வேண்டும் என்று மருதான் இந்த குதிரையிலே அங்கே காந்தி அவர்களை சந்தித்தார் அஞ்சலை அம்மாள். அவரும் இன்னைக்கு இந்திய அளவிலே சுதந்திர போராட்ட வீரர் என்று வந்திருக்க வேண்டும். ஏன் வரல? ஏன்? இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க. அதான், வேற எந்த காரணம் இல்லை. ஏன்? நம்முடைய ஐயா ஆணைமுத்து படையாட்சி, ஐயா ஆணைமுத்து தந்தை பெரியார் அவருடைய உண்மையான வாரிசு. அவர் இன்னைக்கு யார் யாரோ வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஆணைமுத்து அவர்கள் அந்த காலத்தில் வட இந்தியாவில் நினைச்சு பாருங்க, இங்க இருந்து நம் சொந்தக்காரர் வட இந்தியாவில் போயிட்டு பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான்ல அங்கே அவ்வளவு விழிப்புணர்வு போராட்டங்கள் நடத்தி மண்டல் கமிஷனை வர வைத்தவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். மண்டல் கமிஷன் அவர் வர வைக்கலன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஓபிசி இடஒதுக்கீடு கிடையாதுயா. இதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியாவிலே ஓபிசி இடஒதுக்கீடு இதை பெற்று தந்தது 2 சத்திரியர்கள். ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்கள் மண்டல் கமிஷனையே கொண்டு வந்தது. அடுத்தது நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்திய அளவிலே ஓபிசிக்கு கல்வியில 27 விழுக்காடு இன்று வரைக்கும் வந்திருக்காது. அந்த ஐக்கிய முற்போக்கு அரசிலே அந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சோனியா அம்மையாரை பார்த்து, நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வருவீர்களா இல்லையா? இல்லை, நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஆவேசமாக பேசினார்கள். சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து, டாக்டர் கூல் டவுன் பண்ணுங்க, அமைதியா நம்ம பேசிக்கலாம். பிறகு அன்று மாலை மீண்டும் சந்தித்து ஒரு முடிவெடுத்தார் சோனியா காந்தி அம்மையார். என்னன்னு, மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தத்தால் இந்தியாவிலே அந்த ஆண்டு, வருகின்ற ஆண்டில் ஓபிசிக்கு கல்வி நிலையத்திலே 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள். இது எவ்வளவு பெரிய வரலாறு! இது யாருக்காவது தெரியுதா? இல்லையே, இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க. இன்னைக்கு ஐயா இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். சாதாரணமா அது செய்ய முடியுமா? 6 இடஒதுக்கீடுகள். இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடும் யாரும் இந்தியாவில் யாரும் பெற முடியல. ஆனால் நினைத்து பாருங்கள், ஐயாவுடைய ஆவணப்படத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, அருந்ததிகளுக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, எம்பிசி 20 விழுக்காடு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, மத்தியிலே மருத்துவத்துறையிலே பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுக்கு 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசிக்கு 27 விழுக்காடு. இதுதான் வரலாறு. ஆனால் அந்த அளவுக்கு ஐயாவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, கிடைத்திருக்கிறதா? இல்லை. ஏன்? இந்த ரத்தத்தில் பிறந்துட்டார். ஆனா இந்த சமுதாயம் எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க சமுதாயத்தை. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இன்னைக்கு படிப்பறிவு இல்லை, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது, விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது, எந்த தொழிலும் கிடையாது. இந்த சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஓட் பேங்க், அவ்வளவுதான். உங்களை எப்படி பார்க்கறாங்க? ஓட்டு பேங்க், அவ்வளவுதான். தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க, தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. அதே போன்று மற்ற சமுதாயங்களும் உங்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தெரியல. எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி வருவாங்க. ஐயோ நீங்க தாங்க, வாங்க, நீங்க தாங்க. நம்மளும் போவோம், பிரச்சனை இல்லை, தீர்த்து வைப்போம், 10, 20, 30, 50 கேஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. தேர்தல் வந்ததுன்னா
டாடா பை பை. இதான் நம்முடைய காலகாலமா நடந்துட்டு இருக்கிறது இல்லை. அதனால இன்றைக்கு இந்த கூட்டம், நாம் கூடிய கூட்டம், நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு படிப்பு வேண்டும், எங்களுக்கு வேலை வேண்டும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும், நாங்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஏதோ சும்மா இங்க வந்தோமா கூட்டமா இந்த தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ அரசியலுக்காக நம்ம கூடல. இங்க நாம் உரிமைகளுக்காக நாம் கூடியிருக்கின்றோம். ஐயா அவர்கள் மிக சிரமப்பட்டு, நம்ம பார்த்திருப்பீங்க, இங்க 21 தியாகிகள், 21 மட்டும் 27 தியாகிகள், அதில் ஒரே நாளிலே 21 தியாகிகள் காவல்துறையினர் சுட்டார்கள். அதன் பிறகு ஐயா அவர்கள் நமக்கு வாங்கி தந்தது 20 விழுக்காடு எம்பிசி என்ற இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகின்றன, 36 ஆண்டுகள் ஆகிறது இடஒதுக்கீடு வந்து. ஆனால் 36 ஆண்டுகள் ஆகியும் இன்று நமக்கு சரியான முறையிலே வேலை வாய்ப்பு இல்லை, நமக்கு சரியான முறையிலே கல்வி கிடைக்கவில்லை. அதனால்தான் ஐயா அவர்கள் மீண்டும் போராடி, கடந்த ஆட்சியாளரிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள். ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது. பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றோம். உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னவென்று, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? தீர்ப்பு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? 1136 நாட்கள். 1136 நாட்கள் தீர்ப்பு வந்து, ஆனால் தமிழக அரசு கொடுப்பதற்கு மனமில்லை, முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கு மனமில்லை. எத்தனையோ முறை முதலமைச்சருக்கு நாங்கள் இப்போ பார்த்தோம், எத்தனையோ முறை சந்தித்தோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் தொடக்க காலத்தில் நன்றாக எங்களை வரவேற்றார், நிச்சயமாக கொடுப்பேன் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள். ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தார். சந்திக்கின்ற பொழுது, ஐயா கவலைப்படாதீங்க, நிச்சயமா நான் தரேன், நான் ஒவ்வொரு முறையும் இப்ப பாக்குறப்போ உறுதியா நான் தரேங்க, நீங்க தைரியமா போங்க. அதுல ஒரு முறை சொன்னார் என்கிட்ட, இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே கொடுக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு கல்வி போயிடும் சொன்னப்போ, ஏன் இதற்காக நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் அசெம்பிளி செஷன் வைக்கிறேன்னு என்கிட்ட முதலமைச்சர் உறுதி கொடுத்தார்கள். இப்படி இவ்வளவு காலமாக பார்த்தோம், கடிதம் எழுதினார் ஐயா, எல்லாம் பண்ணோம். ஆனால் திடீரென்று முதலமைச்சர் அவர் மனசை மாத்திக்கிட்டார். ஏன் மாத்தினார் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. 2 ஆண்டு காலம் எங்களுக்கு உறுதியளித்த முதலமைச்சர் இறுதியாக எங்களால் கொடுக்க முடியாது, கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அந்த கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் வெளியிலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய துரோகம் இது! இந்த சமுதாயத்திற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். முதலமைச்சர் சொல்வது, தமிழக அரசிற்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லையா உங்களுக்கு? பிறகு உங்கள் தந்தை எப்படி எடுத்தார்? கடந்த காலத்திலே எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எடுத்தார்கள்? உங்கள் தந்தையை நிறுவிய சட்டநாதன் கமிஷன் 1969-70 நிறுவிய கமிஷன், அவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள், ஒரு கணக்கெடுப்பு நடத்தி, அந்த கணக்கெடுப்பு அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் 1984 அம்பாசங்கர் கமிஷனை நிறுவினார். அம்பாசங்கர் அவர்கள் வீடு வீடாக டோர் டு டோர் எனுமரேஷன் செய்தார்கள். அப்பொழுது அவருக்கு அதிகாரம் இல்லையா? அதன் பிறகு ஜனார்தனன் கமிஷன் அவர்கள் இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கொலேட் பண்ணி அவர்கள் ஜனார்தனம், நீதி அரசு ஜனார்தனம் 3 பரிந்துரைகளை கொடுத்தார்கள் அரசுக்கு, திமுக அரசுக்கு. ஒன்று, அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நீதியரசர் ஜனார்தனம் பரிந்துரை கொடுத்தார். அதை அப்படியே கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார், அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தார்.
இரண்டாவது பரிந்துரை ஜனார்தன் அவர் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு பிசியிலே கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார். அதையும் கலைஞர் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார். இதே நீதியரசு ஜனார்தன் மூன்றாவது பரிந்துரை என்ன? வன்னியர்களுக்கு 13.1 விழுக்காடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையும் கொடுத்தார். அதை மற்றும் கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மற்றும் குப்பைகளை தூக்கிவிட்டார், வீசிவிட்டார். எவ்வளவு பெரிய துரோகம் இது! எவ்வளவு பெரிய துரோகம் இது! உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும். 1957 திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல். அந்த தேர்தலில் திமுக 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் 14 தொகுதிகள் வன்னியர் வாழ்கின்ற பகுதி. 1962 திமுக 50 தொகுதிகளை வெற்றி பெற்றது. அதில் 45 தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொகுதிகள். 1967 திமுக ஆட்சிக்கு வருகிறது. அப்பொழுது 138 தொகுதிகளை வெற்றி பெறுகிறது. அதில் 92 தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்கின்ற தொகுதிகள். இப்படி இந்த சமுதாயம் உங்களை ஆட்சியில் அமர வைத்து உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து, ஏன் இன்னைக்கு திமுகவிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் என்ன சமுதாயம்? இந்த வன்னியர் சமுதாயம் தான். 23 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமுதாயத்தில். ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு? துரோகமாக நான் பார்க்கின்றேன். சமுதாயத்திற்கு செய்கின்ற துரோகமாக பார்க்கின்றேன். அப்படி நாங்க உங்களுக்கு என்னையா செஞ்சோம்? என்ன நாங்க தப்பு பண்ணோம்? இதெல்லாம் நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் எல்லாம் கிடையாது. இந்த நேரம் முக்கியமான நேரம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சீஸ்ஃபயர் இருக்கு. ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம் ஆட்டம் பாட்டம்லாம் போடல. இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக, உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும், உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு. ஏன்னா நீங்க யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அடுக்கு மொழியில வசனம் பேசினா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதை விட முக்கியம், நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைகள் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும்னு 45 ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 45 ஆண்டு காலம் வைத்து பாருங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் நம்ம தனியா ஒதுக்கீடு கேட்கிறோம்? வன்னியர்கள் ஏன் கேட்கிறோம்? ஏன் கேட்டோம்? முதல்ல தமிழக அரசு சொல்லுது, இன்னைக்கு வன்னியர்கள் 20 விழுக்காடு எம்பிசியில 12% எடுத்துக்கிறாங்க, 13% எடுத்துக்கிறாங்க. இப்படி பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பொய் அது, துரோகம் அது. நான் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உயர் காவல்துறை பொறுப்பில் இருப்பவர்கள் 109 பேர். டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, இந்த டாப் போலீஸ் ஆபீசர் 109 பேர் இருக்கிறாங்க. அதுல எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒண்ணே ஒண்ணு. இதை விட ஒரு சமூக அநீதி கிடைக்குமா, இருக்குமா, நடக்குமா? தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயம். ஆனால் 109 காவல்துறை உயர் அதிகாரியில் ஒரே ஒரு வன்னியர் இருக்கின்றார் என்றால் யாரு செஞ்ச தப்புங்க அது? இதுல 36 ஆண்டு காலம் எம்பிசின்னு உருவாக்கி, இந்த 36 ஆண்டு காலத்தில் தகுதியானவர் ஒருத்தர் 2 பேர் கூட உங்களுக்கு கிடைக்கலையா? தமிழ்நாட்டில் இந்திய ஆட்சி பணியில 326 பேர் இருக்கிறாங்க ஐஏஎஸ்ல. இவங்க அரசாங்கம் சொல்ற கணக்கு வன்னியர்களுக்கு 10% 12% கிடைக்குதுன்னா எவ்வளவு வந்திருக்கணும்? கிட்டத்தட்ட 35 ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்கணும் தமிழ்நாட்டில், இந்த சமுதாயத்தில். ஆனா எவ்வளவு பேர் தெரியுமா இருக்கிறாங்க? வெறும் 14 பேர் இருக்கிறாங்க. அந்த 14 பேர்ல 13 பேர் ப்ரொமோஷன் ஐஏஎஸ், ப்ரொமோஷன்.
சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த பிறகுதான், அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. 75 ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் முதலாக ஒரு வன்னியர் சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் டைரக்ட் IAS அதிகாரி வந்திருக்கின்றார். இப்போ இதை விட ஒரு சமூக அநீதி நடக்குமா? கிடைக்கு. தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. 75 years post independence, the first direct IAS officer in the community தமிழ்நாட்டில். அப்போ முதலமைச்சர் என்ன செய்யணும்? அதுக்கு இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே இந்த சமுதாயம். சமுதாயத்தை எப்படி வழி நடத்துவது, எப்படி முன்னேற்றுவது திட்டமிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த சமுதாயம் உங்களை அப்படியே ஓட்டு போடுது, அப்படியே நம்புது. ஆனா அதை பற்றி முதலமைச்சருக்கு எல்லாம் கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு நான் இந்த சமுதாயத்தை மட்டும் நான் சொல்லல, நான் தமிழ்நாட்டில் உள்ள இதே போன்று இருக்கின்ற அனைத்து பின்தங்கிய சமுதாயம், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சமுதாயத்திற்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். தீர்மானத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இங்கே நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற நோக்கமே தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு மட்டுமல்ல, நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். அதுல இன்னொரு தீர்மானம் பார்த்திருப்பீங்க, பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு என்று பார்த்திருப்பீர்கள். இதெல்லாம் என்ன செய்யணும்? அடித்தளம் என்ன செய்யணும்? இந்த சமுதாயத்தினுடைய இந்த மாநாட்டுடைய முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள். மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். காரணம், எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய 45 ஆண்டு கால கோரிக்கை. 45 ஆண்டு காலமாக எத்தனையோ பிரதமர்களை ஐயா அவர்கள் நேரிலே சந்தித்தார்கள். ராஜீவ் காந்தி அவர்களை, பிறகு VP சிங் அவர்களை, பிறகு வாஜ்பாய் அவர்களை, பிறகு மன்மோகன் சிங் அவர்களை, பிறகு நரேந்திர மோடி அவர்களை பல முறை சந்தித்து அழுத்தம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த வெற்றி நம் ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி இது, நம் ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி இது. ஆனாலும் மத்தியிலே எடுக்க முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் நம்ம ஆளு எடுக்க மாட்டார். என்னப்பா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேனா? தமிழ்நாட்டில் எடுப்பாரா முதலமைச்சர்? தெளிவா இருக்கிறீங்களா? எடுக்க போறது கிடையாது. ஆனா நம்ம எடுக்க வைப்போம். வைக்க முடியுமா? முடியுமா? சரி, நான் கேட்கிறேன், எவ்வளவு காலமா எங்களை கெஞ்ச வைப்பீங்க நீங்க? 45 வருஷமா ஐயா அவர்கள், நான் சொன்னேன்ல, எத்தனையோ முதலமைச்சரை பார்க்கிறார், எத்தனையோ பிரதமரை பார்க்கிறார். எதுக்கு பார்க்கிறாரு? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு, இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடு, எங்களை சுயமரியாதையோட வாழ விடு. எவ்வளவு காலமாயா கெஞ்ச வைப்பீங்க எங்களை? சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? நம்ம இவ்வளவு காலமா மனு கொடுத்துட்டு வரோம். இனி நம்ம மனு வாங்குகின்ற சமுதாயமாக மாற வேண்டும். முடியுமா? முடியுமா? நீங்க நினைச்சா நடக்கும். நீங்க நினைச்சா நடக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது. எல்லா அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நிதி இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா மனசு மட்டும் இல்ல அவருக்கு. ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தீரும். உங்ககிட்ட நாங்க ஹைடெக் சிட்டி கேட்கல. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்றால் எல்லாம் மாலும் கட்டிட்டு, டைடல் பார்க் கட்டிட்டு, ஹைடெக் சிட்டி, இன்டெலெக்சுவல் சிட்டி, ரோடு பெருசா போட்டுவிட்டு, ஏர்போர்ட் பெருசா கட்டிட்டு, அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்னை பொறுத்தவரைக்கும் வளர்ச்சியா நான் பார்க்கல. வளர்ச்சினா அதை சுத்தி வாழ்கின்ற மக்கள் முன்னேறி இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், வேலைக்கு போகணும். பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் அது வளர்ச்சி கிடையாது. ஆனால் இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் அதை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஏன் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்? முதன்மை காரணம், தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு
உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை தடை செய்ய வேண்டும் என்று. இந்த இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஐயா உள்ளிட்ட நீங்கள் எல்லோரும் எத்தனை போராட்டங்கள் செய்தீர்கள். அது மட்டுமல்ல, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையிலே, அரசியல் சாசன 9வது அட்டவணையிலே மிக சிரமத்திற்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடை பாதுகாப்பு அளித்தார். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் நடந்தது, டெல்லியில நடந்தது, பார்லிமெண்ட்ல. எவ்வளவு பெரிய வேலை செய்தார். என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டுக்கு இன்று ஆபத்து வந்திருக்கிறது. இதை பற்றி ஒரு துளியும் கவலை இல்லாத நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், என்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வரப்போகுதுன்னு தெரியல, வந்ததுன்னா முடிச்சிடுவாங்க. ஏன்னா கணக்கு இல்லை நம்ம கிட்ட. அது மட்டுமில்ல, இன்னைக்கு நான் முதலமைச்சரா இருந்தேன்னா பொறுப்புக்கு வந்து முதல் நாள் என்ன பண்ணிருப்பேன், தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் காஸ்ட் சர்வே செஞ்சிருப்பேன். எல்லா சமுதாயம். இதுதான் நல்ல நிர்வாகி செய்கின்ற வேலை. இது ஏன் செய்யணும்? அப்போதான் எல்லாமே முன்னேற்ற முடியும். எல்லோருக்கும் எல்லாம் என்று பேசினா போதாது, கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இதற்காகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் 377 சமுதாயங்கள் இடஒதுக்கீட்டால் பயன்பெறுகிறார்கள். 377 சமுதாயங்கள். இதில் பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு 19 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதில் கிட்டத்தட்ட 114 சமுதாயங்கள் பயன்பெறுகிறார்கள். பட்டியலினம் பாத்தீங்கன்னா எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 3 பெரிய பிரிவுகள். ஆனால் உட்பிரிவுகள் 76 பேர் இருக்கிறார்கள். அதே போன்று பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் 1 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு. ஆனால் அவர்கள் 34 பிரிவுகள் இருக்கிறார்கள். அப்படி இந்த 34 பிரிவிலே வெறும் 4 பிரிவு தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போகுது. மீதி 30 பிரிவுகள் கிடைக்கல. இது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தணும், சர்வே நடத்தணும். கேட்டா முதலமைச்சர் கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ. தெலுங்கானாவுக்கு அதிகாரம் இருக்கு. ஆந்திரா நம்ம அமைச்சர் வந்திருக்கிறார், இங்க ஆந்திராவில் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு. நம்ம முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? சட்டமன்றத்துக்குள்ளேயோ வெளியிலையோ ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள். உங்களுக்கு என்ன தயக்கம் இந்த கணக்கெடுப்பு நடத்தின? இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும், அதுதானே எங்களுடைய கொள்கை, அதான் உங்க கொள்கையும் கூட. அதே போன்று எம்பிசில இன்னைக்கு 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இந்த 115 சமுதாயத்தில் எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? எந்த சமுதாயம் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? எத்தனையோ சமுதாயத்திற்கு எம்பிசியில ஒரு இடம் கூட கிடைக்கல. அது ஒரு கணக்கு. மற்றொரு கணக்கு இருக்கிறது. எம்பிசியில 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இதில் 114 சமுதாயம் ஒட்டுமொத்தம் அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6.8 விழுக்காடு தான். 6.8 விழுக்காடு. ஆனால் ஒரு சமுதாயம், வன்னிய சமுதாயம் மட்டும் நீங்க கணக்கெடுப்பு நடத்தி பார்த்தீங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்புல 14.2 விழுக்காடு. அது பழைய கணக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 விழுக்காடு மக்கள் தொகையில கணக்கு. ஆனால் வன்னியர்களுக்கு நான் சொன்னேன்ல, 109 காவல்துறை உயர் அதிகாரியில ஒருத்தர் தான் வன்னியர்னா, இதுல இருந்து என்ன தெரியுது? இவங்களுக்கு ஏதோ படிப்பும் இல்ல, வேலையும் கிடைக்கல, எல்லாம் கூலி வேலை. கேரளாவில் ஈழவர் சமுதாயம், தமிழ்நாட்டில் வன்னியர்கள் போன்று கேரளாவில் ஈழவர் சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயம். இந்த சமுதாயத்தில் நம்முடைய மருத்துவர் ஐயா போன்றாங்க நாராயண குரு அவர்கள் தோன்றினார். சமுதாயத்தை திரட்டி போராட்டங்கள் நடத்தினார்கள்.
இன்னைக்கு கேரளாவில் ஈழவ சமுதாயத்திற்கு தனியாக 14 விழுக்காடு இடஒதுக்கீடை அந்த அரசு வழங்கியிருக்கிறது. 14 விழுக்காடு. அவர்களும் நம்ம போன்ற 18-20 விழுக்காடு அங்கே மக்கள். அது மட்டுமல்ல, கேரளாவில் எந்த சமுதாயம் 2.5 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கிறதோ அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அங்கே கேரளாவில் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். சமூக நீதி பத்தி பேசினா போதாது. நான் தந்தை பெரியாருடைய வாரிசு, தந்தை பெரியார் தாத்தா. சமூக நீதி மண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்களே, ஒன்று மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இதான் நாங்க கோரிக்கையா வச்சிருக்கிறோம். இங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, இல்லாதவருக்கு கொடுங்க. ஏன் இன்னொன்னு நான் சொல்றேன், ஒரு படி மேல போறேன். நீங்க கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா ஓபன் காம்படிஷன், முன்னேறிய வகுப்பினர் இல்ல, அதுல யார் பின்னங்க இருக்கிறா அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சலுகைகள் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம் அவர் முன்னேற்றுவதற்காக. இதற்கு எப்படி தெரியும்னா கணக்கெடுப்பு நடத்தணும். முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ இப்படி என்று போய் சொல்கின்ற ஒரு முதலமைச்சர் பார்க்கிறீங்களா? எதுக்குங்க பயம் உங்களுக்கு? ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், ஆனா கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தேன்னா நான் ஒரே கையெழுத்தெல்லாம் யோசிக்க மாட்டார். கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்கும் என்ன, எல்லாருக்கும் நாங்க கேட்கறது எங்களுக்காக நாங்க கேட்கல, கிடைக்காதவங்களுக்கு நாங்க கேட்கிறோம். ஏன்னா இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம். உங்களுக்கு எல்லாம் சோறு போடுற சமுதாயம். நான் உங்களுக்குன்னு சொன்ன இந்த நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் நான் சொல்றேன். நான் நீங்க இந்த மக்கள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் சோறு சாப்பிட முடியாது. இந்த மக்கள் மட்டும் இல்லைன்னா, இங்க இருக்கின்ற மக்கள் மட்டும் இங்க இல்லைன்னா வீட்டில் நீங்க நிம்மதியா வாழ முடியாது. ஏன்னா உங்க வீடு கட்டி கொடுக்கிறது இந்த சமுதாயம் தான். உங்களுக்கு சேத்துல நின்று உங்களுக்கு சோறு போடுறது இந்த சமுதாயம் தான். நீங்க கார்ல ஹாயா ரோட்ல போறீங்க இல்ல, அந்த ரோடு போடுறது இந்த சமுதாயம் தான். உங்களை மானத்தை காப்பாத்துறது, நீங்க போடுற ட்ரெஸ் போடுறீங்க இல்ல, அந்த பருத்தியை விளைய வைக்கிறது இந்த சமுதாயம் தான். பெயர்பட்ட ஒரு பெரிய சமுதாயம் இன்னைக்கு கூலி வேலையில கஞ்சோ கூழோ குடித்துக் கொண்டு குடிசையில் வாழ்ந்து கொண்டு படிப்பறிவு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்ற சமுதாயம். நீ வேலை கொடுத்தனா இந்த பிள்ளை ஏன் மது கடைக்கு போறான்? நீ வேலை கொடுத்தனா ஏன் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக்க போறான்? வட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் விற்பனை. ஓஹோ, காரணம் பிள்ளைங்களுக்கு வேலை கிடையாது, படிப்பு கிடையாது. இதை உருவாக்குங்கள் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கெஞ்சிட்டு இருக்காரு. 45 ஆண்டு காலம் கெஞ்சிட்டு இருக்கிறார் ஐயா. எவ்வளவு ஆழமாக கெஞ்ச வைப்பீங்க எங்களை? நீங்க எல்லாம் முடிவு பண்ணா போதும், கட்சியெல்லாம் பார்க்காதீங்க. வரும் காலம் நம் காலம். அந்த முடிவை நீங்க எடுங்க. என் தம்பிகள், என் தங்கைகள், நீங்க முடிவெடுத்தா போதும். யாரோ பின்னாடி போறீங்க, போவாதீங்க. வாங்க, எங்கள் பின்னால் வாங்க, இந்த அண்ணன் பின்னால் நீங்க எல்லாம் வாங்க. உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மாவீரன் குருவை போன்று நான் உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒட்டுமொத்த என் சொந்தங்கள் எல்லாம் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். உங்களுக்கு நான் படிப்பு நான் வாங்கி தருகின்றேன், வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றேன். நாம் ஆள வேண்டும். ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. இந்த படத்தெல்லாம் பாத்தீங்கல்ல, எப்படி வாழ்ந்த மக்கள் நாம். இந்த மண்ணை ஆண்டவர்கள், இந்த பூர்வகுடி மக்கள் நாம். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். இந்த மண்ணை காப்பாற்றினோம். இந்த மண்ணுக்காக எத்தனையோ ஏரிகளை வெட்டினோம். வீராணம் ஏரியிலிருந்து, செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து, மதுராந்தகம் ஏரியிலிருந்து, அரசமங்கலம் ஏரியிலிருந்து, வெல்லிங்டன் ஏரியிலிருந்து எல்லா ஏரியும் வெட்டியது யாரு? என் பாட்டன். என் பாட்டன் பூட்டன் இந்த மண்ணை பாதுகாத்து, காடை வளர்த்து, மரங்களை நட்டு, இந்த மண்ணை செழுமையாக ஆக்கிய என் பாட்டன் பூட்டன் பூரக்குடி மக்கள் நாம். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் இவங்க வந்தாங்க, கோமணத்தை புடுங்கினாங்க, நிலத்தை புடுங்கினாங்க, விவசாயத்தை அழிச்சாங்க, எல்லாத்தையும் நம்மள நாசமாக்கி கூலியாக ஆக்கி மதுவை கொடுத்து நம்ம குடியாரனாக மாத்தி விட்டாங்க. இதான் இவர்கள் செய்தது. ஆனால் தான் நாங்க சொல்றோம், இனி
ஒரு மாற்றம், ஆட்சி மாற்றம் வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்ற என் தம்பிகள் தங்கைகள் உங்கள் மனதிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் மனதிலே அது ஒலிக்க வேண்டும். ஆம், இனி நம்முடைய காலம், நாம் ஆள வேண்டும் என்ற அந்த எழுச்சி உங்கள் மனதிலே வர வேண்டும். இன்னொன்று, இப்பொழுது இந்த தீர்மானம் ஒன்று படித்தோம். அதில் தனியார் துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று. டைம் என்ன? சரி, தனியார் துறையில இடஒதுக்கீடு வேண்டும். எதுக்கு வேணும்? ஏன்னா ஒரு காலத்தில் மத்திய அரசுல 36 லட்சம் வேலை வாய்ப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு அது 26 லட்சமாக குறைந்திருக்கிறது. 10 லட்சம் குறைஞ்சிடுச்சு. எப்போ? கடந்த 15 ஆண்டுகள்ல. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2002 தமிழ்நாட்டில் 12 லட்சம் அரசு வேலைகள் இருந்தது. இன்னைக்கு அது 8 லட்சமாக குறைந்தது. வேலை இல்லை, அரசு வேலையே கிடையாது. அது இல்லாம தமிழக அரசு என்ன செய்யறாங்கன்னா, இந்த குரூப் டி, குரூப் சி அண்ட் குரூப் டி இத ரெண்டுத்தையும் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க, தனியார் மயமாக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஒப்பந்த முறையில வேலை வாய்ப்பை உருவாக்கி, அந்த ஒப்பந்த முறையில அதுல ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு தான் கிடையாது, காசு வாங்கிட்டு அவங்க வேலையை சேர்த்துடுறாங்க. அதனால இனி எங்களுக்கு தனியார் துறைகளை இடஒதுக்கீடு வேணும். இந்த சட்டத்தை இயற்றுங்கள், சட்டத்தை கொண்டு வாருங்கள். காரணம், அரசியல வேலை இல்லை எங்களுக்கு. அதே போன்று தமிழக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சத்தியம் செய்தீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் துறையிலே தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு 75 விழுக்காடு அங்கே வேலை வாய்ப்பிலே நாங்கள் ஒதுக்கீடு ஒதுக்குவோம் என்று சொன்னீர்கள். இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அது ஒரு பக்கம். அடுத்தது நாங்கள் சொல்வது, ஒரு உதாரணம், ஏதாவது ஒரு அரசு திட்டம் நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த அரசு திட்டத்திலே நம்முடைய மக்களுடைய நிலங்களை பிடுங்கி அவர்களை அச்சுறுத்தி குண்டர் சட்டத்திலே போட்டு அவர்களை சிறையில் அடைத்து அவர்களுடைய இடங்களை பிடுங்கி கொண்டிருக்கின்ற அரசு, தமிழக அரசு. இனி அது நடக்காது, நடக்க விட மாட்டோம். அதாவது நான் ஆட்சியில் இருந்தோம்னா, நம்ம ஆட்சியில் இருந்தா, நான் முதலமைச்சராக இருந்தா என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு உதாரணம், என்னுடைய ஆசை சென்னையிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு 10 வழி சாலை போடணும். சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் 10 வழி சாலை, கிரீன் ஃபீல்டு. அது எப்படி நான் செய்வேன்னா, நிலத்தை நான் போய் விவசாயிடம் கேட்பேன், ஏன்னா இது அவசியமானது என்று கேட்டு அந்த விவசாயி நிலத்தை கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயிய இந்த திட்டத்திலே ஒரு பங்குதாரராக நான் சேர்ப்பேன். ஒரு ஸ்டேக் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர்னா அந்த நிலம் எவ்வளவு கொடுக்கறாங்களோ அந்த திட்டத்திற்கு அவங்களும் பங்குதாரர், ஷேர் ஹோல்டர். அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்க பேங்க்ல போய் பணம் போய் சேரும். இந்த டோல்கேட்ல கலெக்ட் பண்றான் பாரு காசு, எவ்வளவோ கோடி கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி, அதுல 3ல் 1 பங்கு கொடுத்து நிலம் கொடுத்த விவசாயிக்கு மாசம் மாசம் போய் சேரும். அப்ப என்ன பண்ணுவான் விவசாயி? விவசாயத்துல நட்டம் எடுத்துக்குங்கன்னு சொல்லப்போம். இதுதான் முறையானது. ஏன் இப்போ பரந்தூர் விமான நிலையம் 5000 ஏக்கர் எடுக்கிறீங்க, அதுல கிட்டத்தட்ட 3200 ஏக்கர் விவசாய நிலம், தனியார் நிலம். அது அந்த விமான நிலையத்தில் அங்க இருக்கின்ற விவசாயிகளை பங்குதாரரா சேருங்க. ஏன் அவங்களை நீங்க அகற்றீங்க? ஏன் அது அதானி அம்பானி மட்டும்தான் அது கொடுக்கணுமா? அதுக்கு முதலாளி அதானி அம்பானி மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் அங்க இருக்கிற விவசாயிகளும் அந்த விமான நிலையத்துக்கு முதலாளி ஆக்குங்க, அவங்களுக்கு பங்கு கொடுங்க, ஷேர்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு மான மரியாதையோட வாழ வையுங்க. இதைத்தான் செயல்படுத்த வேண்டிய. இவ்வளோ திட்டம் இருக்குயா எங்க கிட்ட, எவ்வளோ திட்டம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரம் தான் கிடையாது. நீங்க மட்டும் நினைச்சு அந்த அதிகாரத்தை நீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சிங்கப்பூருக்கு நிகராக எங்களால் மாற்ற முடியும். அது எங்களால் மட்டும்தான் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது, யாரும் தெரியாது. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா 2 மணிக்கு நான் சொல்லுவேன். நான் ராமநாதபுரத்தில் இந்த பிரச்சனை, இந்த தீர்வு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு, அந்த ராமநாதபுரத்தில் இந்த ஒன்றியத்தில் இந்த பிரச்சனை, இல்ல ஆர்எஸ் மங்கலம் ஏரியில் இந்த பிரச்சனை, இப்படி எல்லாம் என்னால சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கிறோ அத்தனையும் எங்களால சொல்ல முடியும்.
பிரச்சனை மட்டுமில்லை, அதற்கு என்ன தீர்வுன்னு சொல்ல முடியும். அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். ஆக தமிழக மக்களே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். சமுதாயத்துக்கு நான் கேட்க, சமுதாயத்துக்கு மட்டும் நான் கேட்கல, சமூக நீதிக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி, உண்மையான சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோம். போலியான சமூக நீதி இப்ப இருக்கின்ற போலியான சமூக நீதி போன்ற கிடையாது. காரணம், அதில் நாங்கள் ஊறியவர்கள். எங்கள் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் ஊறி இருக்கின்றார்கள். இந்தியாவிலே கிட்டத்தட்ட நினைச்சு பாருங்கள், இந்தியாவிலே 100 கோடி மக்கள் பயன்பெறுகின்ற இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 100 கோடி எப்படி நான் கேட்பீங்க? ஓபிசி ரிசர்வேஷன் அது 27%. இதே போன்ற SC ST ரிசர்வேஷன் மத்தியில மருத்துவ படிப்பில் அதுல 22.5 விழுக்காடு ரிசர்வேஷன். ஆக கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஆக இதையெல்லாம் மாற்றி அமைக்க நாம் எல்லோரும் இன்று இனி வரும் காலத்திலே ஒன்று கூடுவோம். மீண்டும் சொல்கின்றேன், என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியாருடைய அன்பு கனவு, ஆசை கனவு, நாம் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும். அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வீழ்ந்தோம், இன்று எப்படி இருக்கின்றோம், இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் மனது வைத்துக் கொண்டு அது வரும் காலத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம். இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, வாங்க இந்த அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு விடிவு நிச்சயமாக உங்களை முன்னேற்றுவது என் கடமை, என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். ஆக இந்த செய்தி இன்னும் எவ்வளோ பேசிட்டு இருக்கலாம். ஐயா பேசணும், எழுச்சி உரை, ஐயாவுடைய எழுச்சி உரை இருக்கிறது. ஐயா பேசணும், நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். என்னுடைய ஒன்னே ஒரு வேண்டுகோள், நான் இந்த மாநாடு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா எனக்கு தூக்கம் இல்லை. இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாமே நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. அந்த செய்தி வந்த பிறகுதான் எனக்கு தூக்கம் வரும். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க பத்திரமா எந்த பிரச்சனை இல்லாம அமைதியான முறையில் நீங்க போங்க. நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்துமீறு, அது செய், இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியா இரு, படிச்சு வேலைக்கு போ, வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்த, அப்புறம் கட்சிக்கு வா. இதான் என்னுடைய நோக்கம். என்ன, ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது. ஒரு வழக்கு, எந்த பிரச்சனைக்கு நீ போவாதையா. ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு, அதுல படிச்சு வேலைக்கு போ. அதுதான் நோக்கமே, நம்முடைய நோக்கமே அதுதான். அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். அதனால நீங்க பத்திரமா நீங்க போங்க. அதுக்கு பிறகு நானும் வரேன், ஒவ்வொரு கிராமமா நான் வரப்போறேன் உங்களை சந்திக்க. நான் உங்களை தேடி, உங்கள் விடை தேடி, நான் இல்லத்தை தேடி நான் வர இருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த மாநாடை மிக சிறப்பாக இந்த திடலை ஏற்பாடு செய்த நம்முடைய ஆக்ஷன் கிங் AK மூர்த்தி, திருக்குச்சூர் ஆரம்பம் உள்ளிட்ட இங்க எத்தனையோ பேர் இங்க இருக்கிறாங்க, மேடையில் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் நில்லுங்களா கொஞ்ச நேரம். லோக்கல் நிர்வாகிகளா, இவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இவ்வளோ கிட்டத்தட்ட 1.5 மாசமா இங்க இரவு பகல் இந்த வெயில்ல போட்டு எவ்வளோ வேலைகள், இந்த பிரம்மாண்டமாக மாநாடு. உங்களுக்கு எல்லாம் நன்றி நான் தெரிவிக்கிறேன். நான் இந்த மாநாட்டின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய அன்பு அண்ணன், பாசத்துளை அண்ணன் CR பாஸ்கரன் அவர்கள் எங்க இருக்கிறார்? அவர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் 20 மாநாடுகள் அவர் நடத்தியிருக்கிறார். இன்னைக்கு இதுக்கு இந்த மாநாட்டையும் நடத்துறான்னு அவரே எல்லாம் சேர்ந்து உட்கார நடத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இங்கே நம்முடைய சுந்தர், நவீன் அவர்கள் டீம், பிரிசிஷன் டீமுக்கு என்னுடைய நன்றிகளை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். எல்லாத்துக்கும் மேல நான் காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். காவல்துறை மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்தது. IG, SP ஸ்பெஷலா சொல்றேன் நான். அப்புறம் DSP பாவம், அவர் எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருந்தார். எல்லாத்துக்கும் காவல்துறையில் அவ்வளோ பேரும் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்து இங்கெல்லாம் ரொம்ப நாங்கள் சிரமப்படுத்திட்டோம். உங்களுக்கு நன்றிகள் இந்த மாநாட்டின் சார்பில் தெரிவித்து, உங்களை பத்திரமா போங்க, ஜாகிரதையா போங்க. ஐயா இப்போ எழுச்சி உரையாற்றிருக்கிறார். ஐயா முடிச்ச உடனே நீங்க எல்லாமே அமைதியான முறையில் பத்திரமா போய், அப்போதான் எனக்கு இந்த செய்தி எல்லாம் வீட்டுக்கு போனோன்னு செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும். அதனால நீங்கள் எழுச்சியாக இருங்கள். நாம் வெற்றி பெறுவோம். இனமே எழு,
உரிமை பெறு. நன்றி.